விழுப்புரம் அருகே குறைந்த விலைக்கு தங்கம் தருவதாக ஆன்லைனில் விளம்பரம் கொடுத்து மோசடியை அரங்கேற்றிய கும்பல் சிக்கியுள்ளது. 9 பேர் சிக்கியது எப்படி? ஊத்தங்கரையை சேர்ந்த பன்னீர்செல்வம், தென்காசியைச் சேர்ந்த ஜான் கென்னடி ஆகியோர் குறைந்த விலைக்கு தங்கம் விற்பனை செய்வதாக ஆன்லைனில் விளம்பரம் வெளியிட்டனர். இதனை நம்பிய சென்னையை சேர்ந்த இப்ராஹிம், அவரது நண்பர்கள் தங்கம் வாங்குவதற்காக செஞ்சிக்கு சென்றுள்ளனர். ஆனால் பன்னீர்செல்வம் உட்பட 11 பேர் சேர்ந்து ஆள் நடமாட்டம் குறைந்த கிராம பகுதிக்கு வரவழைத்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். 7 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் செயின், மோதிரம் உள்ளிட்ட நகைகளையும் பறித்துச் சென்றனர். இது குறித்து காவல் கட்டுப்பாட்டு அறையின் 100 தொடர்பு கொண்டு இப்ராஹிம் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி தப்பிச் சென்ற பன்னீர்செல்வம், ஜான் கென்னடி உட்பட 9 பேரையும் 24 மணி நேரத்திற்குள் கைது செய்தனர். அவர்களிடம் விழுப்புரம் எஸ்பி நேரில் சென்று விசாரணை நடத்திய போது தங்கம் இருப்பதாக சமூக வலைதளத்தில் விளம்பரம் கொடுத்து மோசடியை அரங்கேற்றி வந்தது தெரிய வந்துள்ளது. விளம்பரத்தை பார்த்து போன் செய்யும் நபர்களை ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு வரவழைத்து பேரம் பேசுவது போல் நாடகமாடுவார்கள். அப்போது இந்த கும்பலை சேர்ந்த சிலர் அங்கு போலீஸ் போல் வந்து சட்டவிரோத செயல் நடப்பதாக தகவல் வந்ததாக கூறி அவர்களிடம் விசாரணை நடத்துவார்கள். கையில் வைத்திருக்கும் பணத்தை கொடுக்காவிட்டால் கைது செய்வோம் என்று கூறி மிரட்டி பணத்தை பறித்துக் கொண்டு தப்பிச் செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளனர். பணத்தை பறிகொடுத்தவர்கள் சட்டவிரோதமாக தங்கம் வாங்க வந்ததால் புகார் அளிக்க மாட்டார்கள் என்ற தைரியத்தில் இவர்கள் இதுபோல் தொடர்ந்து செயல்பட்டுள்ளனர். இந்த கும்பல் ஏற்கனவே சென்னையை சேர்ந்த ஒருவரிடம் 35 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்தது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதேபோல் பல இடங்களிலும் இவர்கள் கைவரிசை காட்டியிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகப்படுவதால் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.